இந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடாக சில டவுட்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. இந்த ஹைட்ரா ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் எடுத்தால் திரும்ப கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கணுமா லைஃப் லாங் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஹைட்ரா ஃபேஷியல் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கிளென்சிங் மெத்தடில் இருக்கும். ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் பேசிஸில் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா பார்ட்டிக்காக எடுக்கிறவங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ தேவை கிடையாது. ஸோ இந்த ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? சன்ஸ்க்ரீன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணுமா? எப்படி அது? கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்தாலும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது அது வந்து கம்பல்சரியான ஒரு மெத்தட் தான். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மேக்கப்லாம் போட மாட்டோம், சன்ஸ்க்ரீன் போடுதுன்னு சொல்கிறதுக்கு மேக்கப் போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா, உங்களோட ஹேருக்கு வந்து நீங்கள் எண்ணெய் வைப்பீங்களா, எண்ணெய் தேய்ச்சி பராமரிப்பீங்களா? பராமரிப்பேன். அதே மாதிரி தான் வந்து ஸ்கின் கேர், சன்ஸ்க்ரீன் போடுறது வந்து ஒரு பராமரிப்பு தான். அது வந்து கண்டிப்பாக மேக்கப் கிடையாது, அது எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. அண்ட் தென் இந்த ஆர்கானிக்காக ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஸ்கின் ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா, உங்கள் ஸ்கின் நார்மலான ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெர்பல் ஃபேஸ் பேக்கோ பவுடரோ வந்து டெய்லி பேசிஸ்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் பிம்பிள்ஸ் அதிகமாகிறதோ, ஆக்னி பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாகிறதோ நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், ஹைட்ரா ஃபேஷியலை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ ஃபேஸ் கப்பிங் அது எப்படி எடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா. ஃபேஸ் கப்பிங் வந்து ஒரு மசாஜ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஃபேஸ் கப்பிங். நிறைய பேர் வந்து வெட் கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க, பிளட்டு எடுப்போம்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு கப் வச்சு மசாஜ் பண்ணுறது தான். இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு வந்து விரிங்கிள்ஸ் அண்ட் சாகிங்கில் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். 40+ ஏஜஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபேஸ் கப்பிங் வந்து ரொம்பவே வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நம்மளுடைய அரஹ்மான் காஸ்மெட்டாலஜி கிளினிக்கில் ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேஸ் கப்பிங்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.